வணக்கம் உறவுகளே. ராஜா என்டிடிவி அந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்து பக்கவாதம் அட்டாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் ராஜா அப்படிங்கிறதுனால அது ஒரு சாதாரண நிகழ்வு தான். அது ஒரு ராஜா அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் பிரபலமாகிடுச்சு, வைரல் ஆகிடுச்சு அந்த ப்ரோக்ராம். அந்த நிகழ்ச்சி அந்த நடந்தது வைரல் ஆகிடுச்சு தான். நிகழ்ச்சி தான் பாதியில் நிறுத்தப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அது தொடர்ந்து நடந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனாலும் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசிடலாம் அப்படின்னு தான். ஹைகோர்ட்டாவது மயிராவது அப்படின்னாரு. இன்னும் நிறைய ஈவேரா அப்படிம்பார். ஈவேரா பெரியாரை ஈவேரா அப்படின்னு சொன்னது சொன்னது இவராக தான் இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன். இவர் நிறைய விமர்சனங்களை பேசிட்டு, நிறைய விமர்சனத்துக்குரிய கருத்துக்களை சொல்லிட்டு இவர் கோர்ட்டில் என்ன பண்ணார் அப்படின்னா, பைத்தியம் அப்படின்னு, மென்டல் அப்படின்னு அவங்களே விட்டுட்டாங்க. இவர் ராஜா கீழ்ப்பாக அதாவது மருத்துவமனையில் போய் தன்னை பரிசோதிப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது நீதிபதிகளே சொன்னாங்க. நமக்கு என்ன அதில் வருத்தம் அப்படின்னா, இவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, அவரை ஏன் மனநல பரிசோதனை எதுக்கு பண்ணணும்? எப்படி நீதிபதி தீர்ப்பு இப்படி சொல்லலாம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. ஒருவேளை அவரை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த மாதிரிலாம் நீதி சொல்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. அது எப்படி? ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை இப்போ நல்லா இருக்கிற சாதாரண ஆட்கள் யாராவது சொன்னால் அப்படி சொல்லிடுவீங்களா? உடனே அவர் கூப்பிட்டு தண்டனை கொடுப்பீங்களே, கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவீங்கள. அப்போ அவர் பிரபலமாக இருக்கார், பார்ப்பனர், அவர் பூணூல் போட்டிருக்காரு, அவர் ஐயங்கார் அப்படிங்கிற ஒத்த காரணத்துக்காக தானே அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறீங்க. அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவர்னால் கொலை கூட செஞ்சுட்டு வந்தால் கூட அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி ஏற்கனவே நம்ம காணொலி போட்டிருக்கிறோம். ஒருத்தன் தவறாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், பேசி கொடுக்குறான், ஐயா சாரி கோச்சிக்காதீங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ஐயா சாரி கோச்சிக்காதீங்க நான் போதையில் இருந்தேன்னு சொல்லிட்டேன், ஐயா கோச்சிக்காதீங்க கொஞ்சம் டென்ஷனு ப்ரெஷர் ஏறிடுச்சு அதனால் சொல்லிட்டேன், இந்த மாதிரி சொல்லி சப்பாக்கிட்ட கட்டலாம். ஆனால் ஒரு கோர்ட்டே எப்படி அவனை சொல்ல முடியும், இவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு, இவர் மனநல மருத்துவமனையில் போய் இவரை செக் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ எது வேணால் பேசலாம். அந்த பேசின ஸ்டேட்மெண்ட்டு மென்டல் தனமாக இருக்காது, மனநலம் பாதிக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது அது இவர் பேசுனது. ஆனால் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு கோர்ட்டு பார்க்க சொல்லும். எதுக்கு அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதான் நம்ம கேள்வியாக இருக்குது. ஏன் அப்படி பார்க்கணும்? இல்லை, அறிவார்ந்த தமிழ் சமூகம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஊடகங்களை பார்க்கணும்னு சொல்லுங்கள். மென்டல் அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி பேச்சு பேசணும்? வேறு ஏதாவது பேசலாம்ல. மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா வேறு எதுவும் பேசலாம்ல. அப்போ ஏன் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எப்படி பேசுகிறான்? அப்போ தெளிவாக இருக்கிறதுனால தானே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுகிறான். அப்போ நீங்கள் எப்படி மனநல மருத்துவமனையில் போய் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறது அவரை காப்பாற்றுறதுக்கு, அவரை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறதுக்கு இது நீதித்துறை செய்கிற ஒரு வேலையாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு அப்படி தான் தோணுது, எனக்கு அப்படி தான் தெரியுது. இப்படி தான் அவர் அப்பையிலேருந்து தப்பிச்சிக்கிட்டே வரார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்பையிலேருந்து தப்பிச்சிக்கிட்டே வர்றதுக்கு காரணம் அப்படி தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வைங்க. இப்போ அவர் மயங்கி விழுந்துட்டார், அவரை காப்பாற்றினது ஒரு திமுககாரராமுல்ல. அதுதான் இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி பார்த்துக்குங்க. இதை சுற்றி இருக்கிற சங்கிகள், அவரை கூட இருக்கிற சங்கிகள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பார்த்தாவது திருந்தணும். இப்போ ராஜா எவ்வளவு விகாரமாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அப்போ ஏன் திமுககாரர் போய் காப்பாற்றணும்? ஸ்டாலின் எப்படி சொல்லியிருக்காரு, கருணாநிதி எவ்வளோ சொல்லியிருக்காரு, எப்படி கலைஞர் எவ்வளோ சொல்லியிருக்காரு, பேரறிஞர் அண்ணாதுரை எவ்வளோ சொல்லியிருக்காரு, பெரியாரை எவ்வளோ பேசியிருக்காரு, கவர்னர் ஜெனரலாக இருந்த எல்லிஸை எவ்வளோ கேவலமாக பேசினார், வெள்ளக்கார கவர்னராக இருந்தவரை. இவங்க மெக்காலே கல்வி முறையை கொண்டு வந்ததுக்கு அவரே எவ்வளோ கேவலமாக பேசினார்.
அப்போது இவ்வளவும் பேசி எவ்வளோ கொடூரமாக கோரமாக பேசின ஒரு ஆளை வந்து ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருத்தர், எதிரியை சேர்ந்தவர் ஒருத்தர் காப்பாற்றிருக்கார் அப்படின்னா ஒரு ஐடியா சொல்லி பக்கத்தில் அவ்வளோ தூரம் கொண்டு போகாதீங்க, இம்மிடியேட்டாக முதலுதவி பண்ணணும். உடனடியாக முதலுதவிங்கிறது முதல்ல பண்ண வேண்டிய வேலை, அதுக்கப்புறம் முதலுதவி பண்ணி அதுக்கப்புறம் அங்கே தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதனால் அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை கேட்டதுனால நம்ம ஐயா எச் ராஜா அவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ ஒரு 2 திருக்குறள் இருக்குது. எண்ணன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு, அது ஒரு குறள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று. இந்த குறள்லாம் வந்து எச் ராஜாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவர் வந்து நாளைக்கு வந்து பேச வந்தால் கூட நல்லபடியாக நல்லா வாழணும் தான் நினைக்கிறோம். நம்ம அவரை வந்து தவறாக நம்ம பேசுகிறதில்ல. அவர் வாழணும், நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோம். எதிரியாகவே இருக்க வேணும். அந்த எதிரித்தன்மையிலையும் ஒரு கருத்துக்களாக மோத வேணுமே இல்லையா. பெரியாரை ஈவேரான்னு சொல்கிறது, கலைஞரை வந்து தவறாக பேசுகிறது, பெரியாரை தவறாக பேசுகிறது, விமர்சனம் பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, அதுக்காக ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் திரும்பி நல்லபடியாக உடல்நலம் தேடி வந்தாலும் இந்த திமுககாரங்க செஞ்ச அந்த உதவியெல்லாம் மறந்துடாதீங்க. ஏற்கனவே ஒருத்தர் எம்எல்ஏ வேறு இருந்திருக்கீங்க, அதுவும் திமுககாரங்க செஞ்ச உங்களுக்கு உதவி தான். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து எச் ராஜா அவர்கள் இனிமேல் திரும்பி வந்தாலும் இதாக இருக்குது. இப்போ இதெல்லாம் கிடக்கட்டும். இந்த ஒரு படம் ஒன்று எடுத்தீங்களே, சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அந்த படம் வந்துச்சு பார்த்தீங்களா, மொபைலில் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து சூத்திரனை கழுத்தை சீவுற மாதிரிலாம் ஒரு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. இது வந்து எங்கே பார்த்துருப்பீங்க, ராமாயணத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு சூத்திரன் தவம் செஞ்சான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு 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 பார்ப்பனர் போய் என்ன சொல்கிறார், ராமங்கிட்ட போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராமா இந்த மாதிரி அவன் வந்து என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைய எப்படியா காப்பாற்றுக்கணும்னா, உன் பிள்ளைக்கு உடம்பு சரி, அதுக்கு என்னையா உடம்புக்கு என்ன சரி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவன் அந்த சூத்திரன் தவம் பண்ணுறான், அதனால தான் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு ஏதோ ஒரு கட்டுக்கதை கட்டி விட்டுருக்கான் போல் இருக்குது. அதுக்காக அவன் ஒரு பையன், அவன் எவ்வளோ பெரிய சங்கியாக இருந்திருக்கான் பாருங்க. அவனுக்கு கடவுள்னு வேறு சொல்கிறாங்க ராமனை. அவன் கடவுள் இல்லை, அவன் வந்து அவனுக்கு பின்னாடி அவனோட பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு பேக்ரவுண்டாக தான் இருக்குது. கடைசியில் தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்து போன அளவுக்கு அவனுக்கு மூளை அவ்வளோ பெருகி பலுகி அப்படியே வெளியே ஊற்றி இருக்குது அவனுக்கு, ராமனுக்கு. சராயு நதியில் தற்கொலை பண்ணி செஞ்சுக்கிட்டானான். கடைசியில் அவன் மட்டும் சாகலை, தன்னோட கூட வந்த படைகளை பூரா சராயு நதியில் இறக்கி தற்கொலை செஞ்சுக்கிட்டானான். அவன் எப்படியாப்பட்ட மூளை இருக்கும் அவனுக்கு. அந்த மூளைக்காரன் என்ன பண்ணுறான், அந்த பார்ப்பனன் வந்து சொன்னோன்னே இவன் நேராக போய் சம்புகன் அப்படிங்கிற சூத்திரனை போய் கழுத்தை வெட்டிடுறான். இப்போ எச் ராஜா என்ன சொல்ல வர்றாரு, அந்த மாதிரி நாங்கள் வந்து அருவாள் எடுத்துக்கிட்டு வந்து சூத்திரனை வெட்டுறோம். யார், இவர் ஒரு ராமன் ஒரு சங்கி, இவர் ஒரு சங்கி. ஏன்னா இவர் சூத்திரனை வெட்டுறாராம். என்ன கிடையாது, ஓம் பிள்ளைக்கு உடம்பு சொல்லலாம், நான் ஏன்டா அவனை போய் வெட்டணும் அப்படின்னு கேட்கணும்ல. அவன் ராமன் ஒரு கடவுளுங்க, ஒரு இறைவன், சரி ஒரு மன்னன் வச்சுக்க. அப்போ மன்னன் வந்து ஒருத்தர் வந்து புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுத்தா ஒரு மன்னன் எப்படி நீதி வழங்கணும்? ரைட்டுப்பா, என்ன பிரச்சனை, அவனை கூப்பிட்டு கேட்குறான், அவனை வர சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அவர் வந்து தவம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி என் வீட்டில் குடும்பத்தில் இப்படி நடக்குது அப்படின்னா, இது என்னடா இது, அவங்க தவம் பண்ணால் இவன் குடும்பத்தில் எப்போ அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படி கேட்கணுமா? இல்லை, ஒரு மன்னன் சரியான நீதிமானம் தான் கேட்கணுமில்ல. ஏன்னா அயோக்கிய பயலை ராமன் தானே சொல்ல தோணுது இப்போ நமக்கு. ஏன்னா அவன் சொன்னாலும் போனோன்னு எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் ஒருத்தனை வெட்டி கொள்றிய, அப்போ நீ யார் கேள்வி வருதுல்ல நமக்கு. அப்போ பாப்பானுங்க சொம்படிக்கிற சொம்பு தூக்குற நீ வந்து ஒரு சங்கி அப்படின்னு தானே வைக்கணும், அப்படி தான் நம்ம பேசணும். இந்த மாதிரிலாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து இந்த ராம செஞ்ச வேலையை தான் இப்போ வந்து நம்ம எச் ராஜா செஞ்சிருக்காரு அந்த படத்தில். கந்தன் மலையான் பேர் பார்த்துங்க. கந்தனுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்னே தெரில, முருகனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்னே தெரில.
முருகன் யார், இவங்களுக்கு என்ன இதுன்னு தெரில. ஒரு விநாயகரை வந்து இந்தியா பூரா வச்சுருக்காங்க, நம்ம ஊரில் எல்லா கோயிலையும் வச்சுருக்காங்க. விநாயகருக்கு நமக்கு என்ன சம்மந்தம்னு நமக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. ஊரெல்லாம் இந்தியா பூரா விநாயகர் படத்தை வச்சுருக்காங்களே, வடநாட்டில் முருகன் படம் இருக்குதா, முருகன் போட்டோ இருக்குதா, முருகன் சிலை இருக்குதா, முருகன் கோயில் இருக்குதா? மலேசியாவில் வச்சுருக்காங்க, சிங்கப்பூரில் வச்சுருக்காங்க. தமிழில் பேசுகிற 7 நாடுகள் வந்து தமிழை வந்து அதிகார மொழியாக, ஆட்சி மொழியாக கொண்டிருக்கிறது. உபமொழியாக இருந்தால் கூட ஆட்சி மொழி, அதிகார மொழியாக கொண்டிருக்கிறது. அப்போ அந்த 7 நாட்டிலையும் தமிழர்கள் தமிழில் முருகன் படத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க, தமிழ் கடவுளை வச்சு பூஜை பண்ணுறாங்க. இலங்கை, நிறைய இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸு, இந்த மாதிரி 7 நாடுகள் சொல்கிறாங்க. இந்த 7 நாட்டிலையும் முருகன் படம் இருக்குது, முருகன் வச்சு சாமி கும்பிட்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டை தாண்டி ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு அஸ்ஸாம்லேயோ இல்லை பீகார்லேயோ இல்லை மத்திய பிரதேசலையோ இல்லை உத்தரப்பிரதேசில் டெல்லியிலையோ எங்கேயாவது முருகன் சிலை வச்சு கோயில் கட்டியிருக்காங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் போனதில்லை, பார்த்ததில்லை. கட்ட மாட்டானுங்க. அவனுங்களுக்கு முருகன் வேற, முருகனுக்கும் அவனுக்கும் முதல்ல இந்து சாமி இருக்குன்னு சொல்கிறோம், இந்து சாமின்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. பார்ப்பனர்கள் இந்திரனை வணங்குபவர்கள், அவர்களுக்கு சாமி உருவ வழிபாடு மேலே நம்பிக்கை இல்லை. அவங்க வந்து அக்னியை வளர்த்து அதை கும்பிட்றவங்க, யாகம் வளர்த்து அதை கும்பிட்றவங்க. அவர்களுக்கும் நம்ம தமிழ் கடவுளுக்கும் இந்த எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இவங்க வந்து எப்படின்னா, நம்மளை வந்து நம்ம மண்டே கழுவத்துக்காக வேண்டி சாமிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம மேலே திணிச்சு, நம்ம மேலே கோயிலுக்குள்ளே தமிழ் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்ததை பூரா தூக்கி வெளியே போட்டுட்டு, இவங்க வந்து நீங்கள் அவங்க வந்து அது செல்வம் வளம் கொளிக்கும் ஒரு தொழிலாக இருக்கிறது. அர்ச்சகர் வேலை ஒரு செல்வ வளம் கொளிக்கும் ஒரு தொழிலாக, மிகப்பெரிய தொழிலாக மாறிவிட்டது. அதனால தான் வந்து நம்மளை தூக்கி வெளியே போட்டுட்டு அவங்க போய் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பெண்களை, தேவரடியார்கள் அப்படிங்கிற பெண்களை தேவடியாக்களாக மாற்றி, ஏன்னா அவர்களை வந்து தாசிகளாக்கி, அவர்களை வந்து அந்த கோயிலே அவங்களுக்கு வந்து அவங்க கூட அவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு, பிராமணர்களுக்கு, மன்னர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் படையல் படைக்கப்பட்டது மாதிரி அந்த பெண்களை படைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இவ்வளவு கொடூரமான விஷயங்கள், இவ்வளவு பார்ப்பனர்கள் நம்மளை இவ்வளோ துவேஷம் பண்ணியிருக்காங்க, இந்த நாட்டை இவ்வளோ துவேஷம் பண்ணியிருக்காங்க, இந்த மக்களை இவ்வளோ துவேஷம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவர்களுக்கு சொம்பு தூக்குற இந்த இவர் பார்ப்பனர் தானே, அவர் தூக்காமல் என்ன பண்ணுவார்? ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுருக்காரு. அவன் எதிரி தான், ஆனாலும் எதிரி தன்னுடைய வேலையை மிக கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு. ஆப்போசிட்டில் வந்து நின்றுக்கிட்டு போர் புரிகிறாரு. பெரியாரோட போர் புரிகிறாரு, கலைஞரோட போர் புரிகிறாரு, பேரறிஞரோட போர் புரிகிறாரு, மு.க. ஸ்டாலினோட போர் புரிகிறாரு, தமிழ்நாட்டோட போர் புரிகிறாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு எதிரி தான், ஆனால் நேரான எதிரி. ஒருத்தன் 2 பேர் மாதிரி பின்னாடி முதுகில் குத்துற வேலை இல்லை. இங்கிட்டு பேசிக்கிட்டு, அப்புறம் அங்கிட்டு பேசிக்கிட்டு, இங்கே முதல்ல பெரியார் தூக்கி பேசுகிறது, அப்புறம் பெரியார் தூக்கி போட்டு அவரை வந்து கால்புணர்ச்சியில் திட்டுறது, எங்கிட்டு காசு கொடுக்குறாங்களோ அங்கிட்டு வாங்கிக்கிட்டு ஏழ்ற வேலை பார்க்குறது. இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு மத்தியில், அதாவது துரோகிகளுக்கு மத்தியில், அதாவது எட்டப்பன்களுக்கு மத்தியில், அதாவது காட்டி கொடுக்குறவங்களுக்கு மத்தியில், அதாவது கூட்டி கொடுக்குறவங்களுக்கு மத்தியில், அது சொல்லக்கூடாது, அது நல்ல வேலை. அது கூட்டி கொடுக்குறது எவ்வளவோ தர்மம் உள்ள ஒரு வேலை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். காட்டி கொடுக்குறது இருக்குது பார்த்தீங்களா, அது கூட்டி கொடுக்குறத விட 1000 மடங்கு விஷமத்தனமானது அந்த வேலை, காட்டி கொடுக்குறது. அந்த மாதிரி வேலையெல்லாம் எச்ராஜா பார்க்கல. நேராக உட்காந்தாரு, வாழை எடுத்து சண்டை போகிறாரு, வெட்டுறாரு, சூத்திரனை தலையை வெட்டுறாரு. அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. நம்ம வந்து ஏற்றுக்கலாம். அவரை வந்து நாம் எதிரியாக பார்ப்போம், தவறு இல்லை. நல்லவன், நேரான எதிரி. குள்ளநெறி மாதிரி கூட இருந்துக்கிட்டே குளிப்பறிக்கிறது, அந்த நம்ம செஞ்ச இந்த வாழ்வாதாரத்தை பூரா அழிக்க முயல்வது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறவன் 2-3 பேர் இருக்காங்க. இப்போ புதுசாக முளைச்சிருக்காங்க, 2 பேர் வந்திருக்காங்க இப்போ புதுசாக இதுக்குன்னு. இவர்களையெல்லாம் நம்ம கண்டுகொள்ளணும், இது பண்ணணும். ராஜாவை பொறுத்த வரைக்கும்
அவர் வந்து நல்லபடியாக இன்னும் திரும்பி அரசியல் காலத்துக்கு வர வேண்டும், நல்லபடியாக நடமாட வேண்டும், பேச வேணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சாமி நம்பிக்கை இல்லை. ஆனாலும் வந்து இயற்கையே வேண்டிக்குவோம். அவர் நல்லபடியாக உயிர் நல்லபடியாக வந்து பேசணும், நடமாடணும் அப்படின்னு நம்ம எல்லாம் வல்ல இயற்கையும் இறைவனையோ ஏதோ ஒருத்தனையும் நம்ம வேண்டிக்கிறோம். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் வயசு என்னன்னு தெரியல, பாவம். 94 வயசு வரைக்கும் மூத்தர சட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டு பாடுபட்டவர், சாமி இல்லைன்னு சொன்னவர். அவர் 94 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். பாவம், ஐயாவுக்கு எவ்வளோ வயசுன்னு தெரியல. வணக்கம்.